ஹே மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். நான் போன வீடியோ வந்து கேஎம்சி கவர்மெண்ட் வீடியோ, அந்த வீடியோ போட்டப்போ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அது மாதிரி அந்த வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்துருந்துருச்சு. நிறைய பெண்கள் வந்து எனக்கு கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரிலேட் ஆச்சு, நிறைய விஷயங்கள் ரிலேட் ஆச்சு. நான் என்ன ஃபீல் பண்ணேனோ அதான் நீங்களும் ஃபீல் பண்ணீங்க. ஓகே, கடந்து வந்துட்டோம். ஓகேவா? அப்புறம் ஹரிணின்னு ஒரு சிஸ்டர் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க என்னென்னா, இந்த மாதிரி சி செக்ஷனுக்கு வந்து யூரின் டியூப் வைப்பாங்களா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களும் வந்து என்ன மாதிரி வலி தாங்க மாட்டாங்க, பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஐ நோ சிஸ்டர், எனக்கு எல்லாமே புரியுது. இப்போ வந்து டெலிவரி அப்போ யூரின் டியூப் வைக்கிறது வந்து நம்ம அந்த டெலிவரி வலிக்கும் இதுவும் பார்த்திங்கன்னா 0 தான், வலி இருக்காது. ஸோ அது நார்மலாக தான் இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இந்த டைமில் இதெல்லாம் பார்த்து வரி பண்ணிக்காதீங்க. என்ன ஃப்ளோவில் போயிட்டுருக்கோ அப்படியே போங்க, நல்லா சாப்பிடுங்க, அவ்வளோதான். எது பற்றியும் நீங்கள் வரி பண்ண வேணாம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, என்னோடய போஸ்ட்மார்ட்டம் வலிகள், அந்த வீடியோ தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். என்னோடய போஸ்ட்மார்ட்டம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து நான் டிஸ்சார்ஜ் ஆகும்போது எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எனக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் காப்பர்ட்டி வச்சுருந்தாங்க. இது வந்து அவங்க எனக்கு இன்ஃபார்மும் பண்ணல, எனக்கு இது தெரியவும் தெரியாது, யாருமே எனக்கு சொல்லவும் இல்லை. எனக்கு ஏன் நான் காப்பர்ட்டியால் சொல்கிறேன்னா, எனக்கு அந்த காப்பர்ட்டி வந்து குத்துச்சு. எந்திரிச்சு உட்காரும்போது, தம்பிக்கு நான் வந்து என் குழந்தைக்கு நான் ஃபீடு பண்ணும்போது எனக்கு லிட்ரலி குத்திச்சு. அது வந்து அவங்க என்ன இதில் வச்சுருந்தாங்கன்னு எனக்கு தெரியல, செம்மையாக குத்திச்சு. நான் நினச்சேன் எனக்கு யூரின் டியூப் வச்சுருக்காங்க, அதனால தான் எனக்கு குத்துது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்லை, எனக்கு வந்து இந்த காப்பர்ட்டி தான் எனக்கு ரொம்ப குத்தி குத்தி எனக்கு புண்ணாயிடுச்சு உள்ள. ஸோ நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு 2 டேஸாக எனக்கு அந்த பெயின் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ நான் வீட்டில் சொல்லும்போது மேபி காப்பர்ட்டி வச்சுருக்கலாம் அவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் நான் ஒரு மைண்ட் செட்டாக தான் வந்தேன். நம்ம வீட்டுக்கு போயிட்டோன்னா, ஏன்னா அங்கே ஹாஸ்பிட்டல் எல்லாமே பேசிட்டு தான் இருந்தாங்க, மேபி அதாக கூட இருக்கலாம் அப்படின்னு. அப்போ நான் ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் வந்தேன். சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டோன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு. பட் நான் வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த பெயின் வந்து சி செக்ஷன் பண்ணியிருந்தோம் இல்லையா, எனக்கு அந்த சி செக்ஷனில், அந்த சி செக்ஷன் சைடில், அதாவது என்னோடய ரைட் ஹேண்ட் சைடில் எனக்கு லைட்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. இது வந்து என்னைய செக் பண்ணாங்க இல்லையா, சி செக்ஷன் பண்ணப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாம் காலெலாம் செக் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க வந்து என்கிட்ட எதுவுமே சொல்ல, உனக்கு ஓப்பன் ஆயிருக்கலாம் எதுவுமே சொல்ல. ஜஸ்ட்டு சொன்னாங்க உள்ளேருந்து உனக்கு வந்து லைட்டாக லிக்விட் மாதிரி வருது அப்படின்னு மட்டும் சொன்னாங்க. இப்போ நான் வீட்டில் வந்து பார்க்குறேன், எனக்கு வந்து அது ஓப்பன் ஆகிருக்கு, எனக்கு ப்ளீட் ஆகுது. அது ஒரு பக்கம் எனக்கு டிப்ரெஷன். சரி, வாஷ்ரூம் போயிட்டு எல்லாமே நம்ம வாஷ் பண்ணுவோம் இல்லையா, சுடு தண்ணிலாம் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கும் போது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன், எனக்கு கீழே வந்து ஸ்ட்ரிங் மாதிரி தொங்குது. என்னடா இது புதுசாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஏன்னா எனக்கு அந்த டைமில் தோணலை அது வந்து காப்பர்ட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தோணலை, ரப்பர் மாதிரி இருந்தது. சரி, இழுத்து பார்த்த உடனே பொஸ்க்குன்னு வந்துருச்சு வெளியே, மொத்தமாகவே வெளியே வந்துருச்சு, ப்ளீடோட கிளாட்டோட வந்துருச்சு. என் ஹஸ்பண்டை நான் வந்து இந்த மாதிரி காட்டுறேன், எங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட காட்டுறேன். சரி ஓகே, என்ன லட்சணத்தில் வச்சுருக்காங்கன்னு தெரில, சரி ஓகே விடுன்னு சொல்லிட்டு அதையும் நான் விட்டுட்டேன். அது எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் நிம்மதியாக இருந்தேன் உண்மையாகவே. ஏன்னா அது வந்து ரொம்ப குத்தி என்ன, ஏன்னா காப்பர் கம்பி மாதிரி இருந்ததில்ல. ஸோ அது ஒரு வலி ஒரு பக்கம். சரி, அது எடுத்துகிட்டு முடிஞ்சோடனே இந்த தையல் வலி எனக்கு. இது வந்து எனக்கு என்ன பயம் இருந்துச்சுன்னா, நான் வந்து நான் இன்ஸ்டாலெலாம் பார்க்கும்போது இன்ஃபெக்ட் ஆகும், உள்ளே வந்து பஸ்ஸு வரும், அதெல்லாம் சொல்ல எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. அப்புறம் வந்து எனக்கு டாக்டர் வந்து ஆன்டிபயோட்டிக்கும் அந்த ஒரு டியூப் ஒன்று எழுதி கொடுத்தாங்க, ஒரு ஆயின்மெண்ட் மாதிரி. ஸோ அதுதான் நான் குளிச்சுட்டு வந்து, தண்ணி வேற படாமல் இருக்கணுமா, குளிச்சுட்டு வந்து தொடச்சி ஏரில் காய விட்டுட்டு, அந்த டைமில் மருந்தெல்லாம் போட்டு வச்சுருப்பேன், அந்த டைமில் தான் இப்படி அப்புறம் அவனும் தூக்கி நான் கொடுத்துட்டு, எனக்கு வந்து இது ரொம்ப டஃப்பாக இருந்தது அந்த டைமில். ஏன்னா எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. எனக்கு எங்கள் அம்மா அப்பா இருந்தாங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. அம்மா அப்பா வந்தாங்க, அம்மா வந்து எனக்கு சமைப்பாங்க, எதனா கொடுப்பாங்க, அவ்வளோதான். என் ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க, அவங்க ஈவினிங் தான் வருவாங்க. எனக்கு நைட்டு எந்திரிச்சு என் கையில் கொடுக்குறதுக்கு எனக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, நானே எந்திக்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து காலைல எழுந்துச்சி வேலைக்கு போகணும், நான் அவங்களையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ நானே எந்திப்பேன், நானே தூக்குவேன். எங்கள் அம்மா வேறு வெளியேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, நானும் வரட்டுமான்னு, வயசானவங்க. சரி என்ன கூப்பிட, நானே பார்த்துக்கிறேம்மா படுங்கன்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். இப்போ நானே தூக்கணும். எனக்கு வந்து அந்த தூக்குற வலியை விட எனக்கு அந்த சி செக்ஷன் தையல் வலி தான் ஓவராக இருந்தது. அது வந்து மறக்கவே மாட்டேன். சி செக்ஷன் பேரண்ட்ஸ் யாருனா இருக்கீங்கன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
நம்ம 2 பேரும் ரிலேட் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. நானே என் பிள்ளையை தூக்கி நானே பால் கொடுக்கணும், நானே வந்து படுக்க வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ நான் வந்து அழுவேன். ஏன் அழுவேன், எதுக்கு அழுவேன்லாம் எனக்கு தெரியாது, நான் அழுவேன். அதாவது என் பையனுக்கு ஒரு 1 இயர் ஆகிற வரைக்குமே அழுதுகிட்டே தான் இருப்பேன். என் ஹஸ்பண்ட் கேட்பாங்க, ஏன் அழுவுற, என்ன விஷயம், தெரியாது, அழுக வருது, அழுவேன், உட்காந்து அழுவேன், கண்ணா பின்னான்னு கதறி கதறி அழுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் பயந்துருவாங்க. அப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, என் ஹஸ்பண்டை, நீ எதுவும் சொல்லாதப்பா, நீ அவள்கிட்ட போகாத. ஏன்னா நான் அந்த மாதிரி ஆயிட்டேன். யாரும் என்கிட்ட வரக்கூடாது, யாரும் என்கிட்ட பேசாதீங்க, என்னை தனியாக விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆகிட்டேன். குழந்தைய தூக்கி நான் பால் கொடுக்குறேன், எனக்கு அழுகையாக வருது. பார்த்துக்க யாரும் இல்லையே, நம்மளை கேர் பண்ண யாரும் இல்லையே நினச்சி, அதாவது எனக்கு கேர் பண்ணுறாங்க, பட் எனக்குள்ளே அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. நம்ம லோன்லியாக இருக்கோம், நம்மளை கேர் பண்ண யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீல் எனக்கு வந்துருச்சு. திடீர்னு மயக்கம் போட்டு விழுவேன். திடீர்னு யாராவது இப்போ எனக்கு கவர்மெண்ட் பேச்சு எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், திடீர்னு மயக்கம் வந்துடும் எனக்கு. அந்த அளவுக்கு நான் ஒரு ட்ராமாக்குள்ளே போயிட்டேன். என்னோடய போஸ்ட்மார்ட்டம் வந்து அப்படி தான் இருந்தது. அப்புறம் வந்து நல்லா எனக்கு என் பிள்ளை தூங்க வச்சுருவேன். தூங்க வச்சோடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, யாராவது ஒரு கெஸ்ட்டு வந்துடுவாங்க. தயவு செஞ்சு நான் இந்த வீடியோ பார்க்குற எல்லார்ட்டையும் நான் கையெடுத்து கும்பிடுறேன். ஒரு பொண்ணு வந்து டெலிவரி ஆயிடுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் பார்க்க வர வேண்டாம். அந்த பொண்ணுக்கு ஒரு 3 மந்த்ஸோ 4 மந்த்ஸோ ஆனதுக்கப்புறம் ப்ளீஸ் அந்த அம்மாவை பார்க்க போங்க. அது வரைக்கும் நீங்கள் பார்க்க போகாதீங்க. அவங்க எல்லாட்டையும் நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. புரிகிறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை வந்து அது ஒரு சித்திரவதைங்க. தூக்கம் வரும் எனக்கு, என் குழந்த வேற, நான் அப்போ தான் தூங்க வச்சுருப்பேன், அப்போ தான் படுக்க வச்சுருப்பேன். வந்துடுவாங்க, வந்து புள்ளைய எழுப்பி புள்ளைய தட்டி புள்ளைய பார்த்து, நம்மளால் உட்காரவும் முடியாது அந்த செக்ஷன் தையலை பண்ணிக்கிட்டு. சரி முடியாமல் உட்காந்து அவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாம் பதிலை சொல்லிக்கிட்டு ஊன்னு தலையை ஆட்டிக்கிட்டு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் மண்டையை போட்டு கழுவி, ஆண்டவா எனக்கு எனக்கு இப்போ நினச்சா கூட எனக்கு கோவம் வருது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பண்ணிட்டாங்க இவங்க. என்னத்தான் சொல்கிறது, என்னால் வந்து எதுவுமே சொல்லவும் முடியல மக்களே அவங்கக்கிட்ட. எனக்கு தூக்கம் வருது, என்னை வந்து கொஞ்ச நேரம் தூங்க விடுங்க, அதெல்லாம் எனக்கு என்னத்தை நம்ம சொல்கிறது. வந்துட்டாங்க, பார்க்கணும், பேசணும், என்னத்தை நம்ம சொல்கிறதுன்னு எனக்கு புரியலை. அது ஒரு பக்கம் வந்து எனக்கு ரொம்ப அதாவது டெய்லி ஒருத்தன் டெய்லி யாருனா எனக்கு புரியுது, சொந்தம் தான், பந்தம் தான், எல்லாம் புரியுது எனக்கு. பட் டைம் வேணும்ல. இப்போலாம் என் ஃப்ரெண்டோட தங்கச்சி கூட இப்போ டெலிவரி நடந்திருக்கு. என் ஹஸ்பண்ட் வந்து சொன்னார், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், வேண்டாம், அவங்களுக்கு வந்து நம்ம ரெஸ்ட்டு கொடுக்கணும், அவங்களுக்கு C-செக்ஷன் தான் பண்ணியிருக்கு. நான் சொல்லிட்டேன், ஒரு 4-5 மந்த்ஸ் கழிச்சு கூட போகலாம், பிரச்சனையே கிடையாது. அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் வந்து அந்த குழந்தையும் ரெஸ்ட் எடுக்கட்டும், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. ஒரு நாள்லாம் காலையில் விடிய காலம் ஒரு 6 மணிக்கெல்லாம் யாரோ ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி என்னை எழுப்பி, அது சரி விடுங்க, கோவம் வருது, என்னத்தை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்போது குழந்தைய வந்து குளிப்பாட்டுறது வந்து எனக்கு அப்போ கூட ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. ஏன்னா என் ஹஸ்பண்டும் வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க இருந்தால் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. என் பேபியை வந்து நான் குளிப்பாட்டணும். இப்போ பேபியை குளிப்பாட்டுறது கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை வெனஸ்டே தான் முக்கியமாக குளிப்பாட்டணும். நான் வந்து எப்படின்னா, இப்போ என் குழந்தை வந்து பிறந்துருச்சு. பேபி பிறந்தோடனே நான் என் பேபியை வந்து குளிப்பாட்டல, 1 மந்த்தாக நான் குளிப்பாட்டல. பேபிக்கு வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த நம்ம மாவு இருக்கும் இல்லையா, நம்ம வயிற்றில் இருக்கும்போது அந்த மாவு வந்து நல்லா அந்த நெத்திலெல்லாம் ஒட்டி, மண்டை மேலாம் ஒட்டி, அந்த ஒரு மாதிரி கொலன்னு ஆயிடுச்சு. பிள்ளைக்கு இங்கெல்லாம் அப்படி கருப்பாக ஒட்டி இருக்கிறது தெரியுது. நம்ம இப்படி எடுத்தோன்னா பீல் ஆகுது, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இனி குளிப்பாட்டும் விடலை, நல்ல நாள் பார்த்து குளிப்பாட்டலாம் அப்படின்னாங்க. அண்ட் நானுமே வந்து என்ன நம்பிட்டேன்னா, சரி நம்ம பேபி வந்து குட்டியாக இருக்கார், 2 கிலோ தானே அவர், சரி நானுமே வந்து அவ்வளோவா கேர் பண்ணி குளிப்பாட்டிக்கல. சரி 1 மந்த் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி குளிப்பாட்டலாம், சரி 1 மந்த் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே குளிப்பாட்டலாம், புள்ள பாவம். ஏன்னா வெக்க வேறு, அந்த டைமில் வெயில் வேறு, செம வெயில், என்ன தான் ஏசி இருந்தாலுமே வெயில் வேறு இருந்தது. சரி குளிப்பாட்டிலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்க வேறு வந்து இல்லை, வெனஸ்டே தான் குளிப்பாட்டணும், நல்ல நாள் பார்த்து தான் குளிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு அந்த டைமில். என்னால் முடியாது, எனக்கு என்ன தோணுதோ நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டைமில் குளிப்பாட்டி விட்டுட்டேன். அது ஒரு பக்கம் எனக்கு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரியே தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் வந்து எனக்கு இன்னொரு பிரச்சனை வேறு வந்துருச்சு. அந்த C-செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ப்ராப்ளம் வேறு வந்தது. என்னென்னா, எனக்கு டெலிவரி அப்போது எனக்கு 5 மந்த்ஸில் வந்து ஒரு வாந்தி ஒன்று வந்தது.
அதுதான் எனக்கு கண்டினியூவாக வாந்தி இருந்தது. பட் 5th மந்தில் பர்டிகுலராக ஒரு ரேண்டமான ஒரு டேயில் நான் வாந்தி எடுக்கும்போது எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, செஸ்ட்டு கீழே வந்து எனக்கு சரியான ஒரு பெயின். அந்த பெயின் வந்து எப்படின்னா, இப்போ நான் வாந்தி எடுக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சிக்கும்ல, சுளுக்கு பிடிச்சா இப்படி இது வலிக்கும், அந்த மாதிரி வலிக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வாந்தி எடுக்கிறேன். அந்த வலி நிற்கவே இல்லை. நானும் அழுகிறேன் போல. வீட்டில் வேறு யாருமே இல்லை, நான் மட்டும் தான் இருந்தேன். எனக்கு ஒரு பக்கம் கண்ணெலாம் கலங்குது, என்னடா பண்ண, யாருமே இல்லை நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுது என் ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணுறேன். இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணேன்னு தெரில அப்படின்னு. அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து என் மாமனாருக்கு ஃபோன் பண்ணி ஒரு 7up ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு அவர். அந்த 7up குடித்தோடனே சரியாயிடுச்சு எனக்கு. அந்த 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 வலி அப்போவுமே நின்றுச்சா. திருப்பி அந்த வலி வந்து எனக்கு 8வது மாதம் அதே வலி வந்தது. ஆனால் அது அன்பேரபிளாக வந்தது. கரெக்டாக எனக்கு ஒரு 1 ஹவருக்கு அந்த வலி இருந்தது. நீங்கள் இது ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். எனக்கு அன்பேரபிளாக செஸ்ட்டு கீழே, கரெக்டாக அந்த செஸ்ட்டு கீழே பெல்ட் போட்ட மாதிரி அந்த ஒரு வலி. சரி, இந்த வலி நார்மல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் எனக்கு வலி இருந்தது. வாமிட்டெல்லாம் எடுத்தேன். ஒரு 1 ஹவர் கழிச்சு அதுவுமே சரியாயிருச்சு. பட் நான் ரொம்ப துடிச்சிட்டேன் அந்த டைமில். அப்புறம் வந்து எங்கள் வீட்டிலலாம் கேட்டாங்க, என்ன இது புதுசாக வருது. அப்புறம் டாக்டர்கிட்டலாம் கேட்கும்போது கூட அவங்களுக்கு பதில் தெரியல, என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தெரியல. அப்புறம் டெலிவரியெல்லாம் ஆனதுக்கப்புறம் எனக்கு அந்த வலி நிற்கலை. அப்பப்போ எனக்கு அந்த வலி வேறு வந்துடும் அந்த டைமில். அதுக்கப்புறம் அது நான் இப்போ தான் டயக்னோஸ் பண்ணி அது எனக்கு சர்ஜரி கூட ஆச்சு. இப்போ இந்த ஜனவரியில் தான் ஆச்சு எனக்கு. அது என்னென்னா, எனக்கு பித்தப்பையில் வந்து கல் இருந்திருக்கு. அது நான் தெரியாமல் இவ்வளோ நாள் வச்சு எனக்கு அந்த பக்கம் அந்த வலி வேறு எனக்கு இருந்திருக்கு. அப்புறம் கேல் பிளடர் வந்து சர்ஜரி பண்ணி லேப்ரோஸ்கோபி பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இப்போ என்ன சாப்பிட்டாலும் அந்த வலி இல்லை. ஆனால் எனக்கு சி செக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது வேறு எனக்கு ஒரு பெரிய வலியாக இருந்தது. எது சாப்பிட்டாலும் வாந்தி வந்துக்கிட்டே இருந்தது. அப்போல்லாம் நான் எல்லா டாக்டர்கிட்டையும் நான் போனேன். எனக்கு இந்த மாதிரி டெலிவரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி எனக்கு வாந்தி நிற்கலை, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்போ ஆசிடிட்டியாக இருக்கும், நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறனால இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏதோ டேப்லெட்டு கொடுத்தாங்க. அவ்வளோ டேப்லெட்டு போட்டும் எனக்கு வந்து எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. பட் ஃபைனலாக வந்து நான் இந்த வாட்டி அதை செக்அப் பண்ணி டயக்னோஸ் பண்ணி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்தப்போ நான் அதை ரிமூவ் பண்ணேன். அந்த டைமில் அந்த வலியை கூட என்னை ரொம்ப படுத்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, குழந்தைக்கு பாலே பத்தலை. என் ஹஸ்பண்ட் வந்து என்னென்ன வாங்கி கொடுக்கணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்தாரு. ப்ரெட்டு, பால், ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டோ, அந்த பால் நம்ம ப்ரோட்டீனில் கலக்கி குடிப்போம், அது, ப்ரெட்டு, யார் என்ன சொல்கிறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவார் எனக்கு. நானும் எல்லாமே ட்ரை பண்ணேங்க. பூண்டு பால், அப்புறம் நம்ம மருந்து குழம்பு எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்தேன். காலைல எழுந்துச்சி இந்த பால், ப்ரெட்டு, டோஸ்ட்டு, நட்ஸு, ஓட்ஸு எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு பால் செக்ரிஷன் ஆகலை. ஏன் தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. நான் என்ன பண்ணேன்னா, டென்ஷன், ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன். ஏன்னா நான் வெயிட்டும் போட்டிருந்தேன், சரியான ஒரு வெயிட் போட்டிருந்தேன். எனக்கு வெயிட் மேலே ஒரு டென்ஷன் ஆயிடுச்சு. அந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. நீங்கள் இப்போ டெலிவரி ஆகிருக்கு, உங்கள் உடம்பு வந்து நீங்கள் வெயிட் போட்டிருக்கீங்கன்னா ப்ளீஸ் வரி பண்ணாதீங்க. நம்ம குறைச்சிக்கலாம். 1 இயர்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கலாம். அந்த ஹோப் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நான் அதை பற்றி யோசித்து என்னோடய மில்க் சப்ளையே சுத்தமாக போயிடுச்சு. 5 ml 10 ml வரும். அதாவது பேபி பிறந்த ஒரு 2 months எனக்கு நல்லா வந்துச்சு. மீன்ஸ் 30 ml 40 ml அந்த மாதிரி தான் வரும். அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இந்த டென்ஷன்லாம் கொஞ்சம் ஓவராக ஆன உடனே இந்த மாதிரி கெஸ்ட்டு வர்றது, அப்புறம் கண்டதையும் நினைப்பேன். ஓவர் திங்கிங், அல்டிமேட் ஓவர் திங்கிங் நான் மட்டும்தான். கண்டதையும் யோசித்து என்னோடய பால் சப்ளையே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டலில் நான் இருந்தேன், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நிறைய பேருக்கு அப்படியே இங்கே வடியும். அந்த நைட்டி எல்லாம் அப்படியே வெட்டாகும். நான் பார்ப்பேன், என்னடா நம்மளுக்கு வரலையே, நம்மளுக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்ப இதாக இருந்தது. என் பேபிக்கு நான் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்கும்போது அவன் உரியும் போது வந்துச்சு. இது நாள் பட நான் டென்ஷன் ஆகி நான் வந்து ஒழுங்காக சாப்பிடாமல் இருந்து அதெல்லாம் ஆக என்னோடய மில்க் சப்ளை வந்து டோட்டலி குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் தயவு செஞ்சு யாருமே அப்படி பண்ணாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. டைமுக்கு என்னென்ன எடுத்துக்கணுமோ எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் சொல்கிறத கேளுங்க. நீங்கள் வந்து எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, அவ்வளோதான். ஸ்ட்ரெஸ்ஸே எடுத்துக்காதீங்க. இதுதான் வந்து மெயின் காரணமே நம்ம பால் குறையிறது. ஸோ நான் அந்த தப்பு வந்து பண்ணிட்டேன். அதனால் என் பிள்ளைக்கு பாலே பத்தாமல் போயிடுச்சு. பால் பத்தாமல் போனதும் டாக்டர் வந்து ஒரு நாள் நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, பேபி வந்து பால் குடிக்கிறான், நான் அழுகுறான். நானும் கொடுக்குறேன், எவ்வளோ முடியுமோ உட்காந்து குடிக்கிறான். நீங்கள் நாள் ஃபுல்லாகவே அழுதுட்டு இருந்தான். அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து வேலை விட்டு ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி நைட் ஃபுல்லாக அழுதுகிட்டு இருக்கான், என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ இன்றைக்கி நைட்டும் விட்டுட்டோன்னா பாலே இல்லாமல் பிள்ளைக்கு என்ன ஆகும்னு தெரியாது, நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடுவோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் ஓடுறேன்.
தூக்கிட்டு போகிறோம் தம்பியை, வெயிட் ரொம்ப கம்மியாக இருக்கான், புள்ள வந்து பாலே வந்து பத்தல போல், நீங்கள் லாக்டோஜன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை டன் ஆஃப் பால் பொடி வாங்கியிருப்போன்னே எங்களுக்கு கணக்கே இல்லை. வர்ற சம்பளம்லாம் அதுக்கு போயிடும். அதை பால் பொடி கலக்கி கொடுக்கும்போதே எனக்கு வேதனையாக இருக்கும். ஐயோ நம்மளுக்கு பால் வரலையே, என்ன பண்ணுறது நம்ம அது ஒரு யோசிச்சுட்டு இருப்போம். இந்த ஊர்க்காரங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒன்று அட்வைஸ் கொடுப்பாங்க தெரியுமா, ஏன் பால் வரல உனக்கு, ஏன் பால் பத்தலை, ஏன் உன்னோட ஃபீடிங் நீ கொடுக்கலையா, ஏன் நீ கொடுக்கல, என்னங்க கொடுக்கல. அவங்க இருக்கிற டென்ஷன் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், அவங்கவுங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் அவங்களுக்கு தான் தெரியும். இப்போ என் பேபிக்கு 1 year ஆகி நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணும்போது அந்த ரூமில் உட்காந்து என் பையனுக்கு நான் பால், அதாவது 1 year ஆயிடுச்சு, 6 monthsக்கு அப்புறம் வந்து டாக்டரே வந்து நமக்கு சொல்லுவாங்க பேக்கெட் பால் கொடுத்துருங்கன்னு. அந்த பேக்கெட் பால் என் பேபி கொடுக்கும்போதே ஒரு லேடி வந்து கமெண்ட் பண்ணாங்க, என்ன நீ வந்து இப்போ பால் டப்பா கொடுக்குற, நீ உன்னோட ஃபீடிங் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு என்னை ட்ரிகர் பண்ணிட்டாங்க ரொம்ப. நான் கத்தி விட்டேன், நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போகிறீங்களா, சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியே போகிறீங்களா அப்படின்னே சொல்லிட்டேன். அப்புறம் என் ஹஸ்பண்டை நான் சொன்னேன் இந்த மாதிரி சொன்னாங்கன்னு. பட் என் ஹஸ்பண்ட் வந்து இதில் ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தார். அந்த மாதிரி என்னை இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதுவும் ஊர்லாம் அல்டிமேட். நம்ம வந்து அப்போ தான் நம்மளுக்கு பால் பத்தாமல் இருக்கும், நம்ம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருப்போம் கொடுக்குறதுக்கு நம்ம பிள்ளைக்கு. அந்த டைமில் யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க, ஏம்மா தாய்ப்பால் தான் கொடுக்கணும், இல்லைனா பிள்ளைக்கு வந்து காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கும், ஃபீவர் வந்துக்கிட்டே இருக்கும், என்னென்னமோ வந்துக்கிட்டு இருக்கும். எனக்கு புரியுது, எல்லாமே எனக்கு புரியுது. பட் பால் வரலனா அந்த அம்மாவால் எதுவும் பண்ண முடியாது. அது புரியுதா அவங்களுக்கு? பால் வரலனா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அந்த டப்பா பால் கொடுக்குறோமா, அதுவுமே தப்பு கிடையாது, பால் தான், ஃபீடிங் இஸ் ஃபீடிங். அது நீங்கள் பிரெஸ்ட் ஃபீடாக இருந்தாலும் சரி, இல்லை பாட்டில் பாலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க, சொல்லிட்டு போயிடுவீங்க, ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவீங்க. அந்த அம்மாவுக்கு மனசில் என்னெல்லாம் ஓடுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வயசான கிழவிகள் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க. பெத்த தாய்க்கு தெரியும் நம்ம பிள்ளைக்கு என்ன நல்லது என்ன நல்லது இல்லைன்னு. பெத்த தாய் வந்து 100% எஃபர்ட் போடுவா. அது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதாவது ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்க, நம்மளை வந்து தேடி பார்க்கவும் அந்த ஓடி வரமாட்டாங்க. சில பேர் வருவாங்க, சில பேர்லாம் எதுக்கு எதுக்கு நம்ம பார்க்க போகணும்னு சொல்லிட்டு அது கூட வரமாட்டாங்க, விசாரிக்கவே கூட மாட்டாங்க. இந்த பிள்ளை என்ன குழந்தை பிறந்திருக்கு, எப்படி இருக்குது, அதெல்லாம் விசாரிக்க விட மாட்டாங்க. ஆனால் கமெண்ட் பண்ண மட்டும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு மட்டும் முன்னாடி வந்து நின்றுருவாங்க. இதெல்லாம் என் லைஃப்பில் நடந்ததுங்க. இந்த டைமில் ரொம்ப நடந்து. பட் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டாரு, இதெல்லாம் கண்டுக்காது, இதெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லுவார். பட் என்ன பண்ணுறது, நம்ம புத்தி அப்படி இருக்குல்ல, கேட்க வேண்டிய பண்ணுறாங்களே, என்ன பண்ணுறது. அந்த லேடி வந்து நீ அப்படி சொல்லிட்டு போன அப்புறம், உனக்கு வந்து பால் பத்தலை பிள்ளைக்கு வந்து அதாவது சொல்லிட்டு போனதுக்கப்புறம் நான் அந்த நைட்டெல்லாம் நான் தூங்கலை தெரியுமா. அதுக்கப்புறம் நின்று தான் என் பிரெஸ்ட் மில்க் அட்லீஸ்ட் 5 to 10 ml வந்துட்டு இருந்தது. நான் அதை பற்றி யோசித்து வரி பண்ணி எனக்கு பால் சுத்தமாக நின்றுச்சு. ஒரு ட்ராப் கூட வரல, சுத்தமாக நின்றுச்சு. ஸோ ப்ளீஸ் அம்மா மாதிரி வரி பண்ணாதீங்க, எல்லாமே வந்து சரியாகும். சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் வந்து என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பக்கம் எனக்கு ரொம்ப இதாக இருந்ததா. இன்னொரு பக்கம் வந்து நம்ம குழந்தைய வச்சு ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடுவாங்கள்ல, குழந்த அப்போ தான் பிறந்திருக்கு, குழந்த வந்து ஓகே பேர் வைக்கணும், மொட்டை அடிக்கணும், எல்லாமே இருக்கும், அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்கும். அப்போவே நம்ம வீட்டில் ஒரு சண்டை ஒன்று நடக்கும். நான் தான் எங்கள் குடும்பத்தில் பண்ணுவேன், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பண்ணுவோம், அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடக்கும். அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா மக்களே, எனக்கு வந்து நிப்பல் வந்து நல்லா புண்ணாயிருச்சு, 2 நிப்பலுமே நல்லா புண்ணாயிருச்சு. எனக்கு வந்து என் பேபி வந்து ஃபீட் பண்ண கேட்பான், எனக்கு கொடுக்க அப்படி ஒரு பயம், சரியான பயம் எனக்கு. ஐயோ நம்ம வந்து இப்போ கொடுத்தா நம்மளுக்கு வலிக்குமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு ஒரு பக்கம் சரியான ஒரு பயம். எனக்கு கொடுப்பேன், அவன் வாயில் வச்சு சக் பண்ணும்போது எனக்கு போயிடும், உயிரே போயிடும். எனக்கு அந்த அளவுக்கு ஒரு வலி, அந்த வலியில் எனக்கு தூக்கமும் வராது, ஒன்றும் வராது. நானும் என்னென்னமோ க்ரீம் எல்லாம் தடவி பார்த்தேன், ஒன்றுமே எனக்கு சரியாகலை. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எனக்கு. அதுவும் இல்லாமல் ஒழுங்காக நம்ம சாப்பிடவும் இல்லை, நான்லாம் ஒழுங்காகவே சாப்பிடல. எனக்கு ஸ்டிச்சஸ் வேறு இந்த மாதிரி ஓப்பன் ஆனது, நிறைய விஷயம் இருந்தது மக்களே. எனக்கு எதை சொல்ல எதை விடனே தெரில. எனக்கு அந்த அளவுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த போஸ்ட்மார்ட்டமில் வந்து. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால், நீங்கள் பாருங்களேன், ஃபுல்லாக பாதி வழுக்கையாக ஆகிட்டேன் நான்.
பட் ஓகே இதெல்லாம் வந்து எனக்கு இருக்கும்னு தெரியும். பட் நான் இவ்வளோத்துக்குள்ளே கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஒரு மாதிரி புதுசாக இருந்தது, எல்லாமே புதுசு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது. ஓகே, ஸோ அவ்வளோதான் மக்களே. இதுதான் நான் ஃபீல் பண்ணேன். என்னோடய போஸ்ட்மார்ட்டமில் வந்து இதுதான் இருந்தது. இந்த வலிகள் தான் நான் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு கடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். கடந்து வரவும் முடியல. இன்னும் சில விஷயம்லாம் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம வந்து சொல்லி புரிய வைக்கணும்னு நினைப்போம். அவங்களுக்கு வந்து புரியாது. நம்மளை ஒரு மாதிரி அமுக்குவாங்க. இல்லை நான் சொல்கிறதான் ரைட், நம்மளை அமுக்கி ஒரு மாதிரி பண்ணுவாங்க. இன்னுமே எனக்கு அந்த என்சைட்டி தான் எனக்கு ரொம்ப இருக்குது. ஒரு பயம், பதட்டம், கோவம், அழுக, இதெல்லாம் வந்து எனக்கு இன்னுமே இருக்குது. எப்போ எதுக்கு அழுகுறேன், ஏன் அழுகுறேன் ஒன்றும் புரியாது, ஏன் கோவப்படுறேன் ஒன்றும் தெரியாது, என்ன இலகு ஒன்றும் புரியாது. சரி ஓகே, எப்படியோ கடந்து வந்தாச்சு, ஒரு குழந்தையும் பெற்றாச்சு. இதுக்கப்புறமாவது எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி என்னோடய ஸ்பேஸ்லாம் நீங்கள் இருந்தீங்கன்னா டோன்ட் வரி, கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம 2 பேரும் சேர்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இதை பற்றியும் கவலைப்படாதீங்க மக்களே. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. அடுத்த வீடியோவில் நான் நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு நான் கொண்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. தேங்க்யூ. பாய்.